நிலம் மற்றும் வண்ணங்களின் மந்திரம். ஒரு வெயில் நிறைந்த காலை, டினோ லேண்டில் ஆரஞ்சு நிறம் கொண்ட ஒரு அழகான டைனோசர் டினோ உற்சாகமாக கண்விழித்தது. அவனது பெரிய பச்சை நிற கண்கள் வானத்தில் பிரகாசமாக தெரியும் வானவில்லை ஆச்சரியமாக பார்த்தது. இன்று அந்த வானவில் என்னை எங்கே அழைத்து செல்லும் என்று பார்ப்போம் என்று டினோ கூறி கைகளைக நீட்டி வானவில்லை பின்பற்ற விரும்பினான். டினோ புல்வெளியில் நடந்து கொண்டிருந்த போது அவன் தனது நண்பர்களை கண்டான். அவனது நண்பர்கள் டில்லி இளஞ்சிவப்பு நிற ட்ரைசெராடோப்ஸ், லியோ நீல நிற ஸ்டெகோசாரஸ் மற்றும் மிமி ஊதா நிற டெரோடாட்டைல் ஆவர். என்னுடன் வாருங்கள், வானவில் நம்மை அழைக்கிறது என்று டினோ ஆவலுடன் கூறினான். அவனது நண்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒத்துழைத்தனர். அவர்கள் எல்லோரும் வானவில்லை பின்பற்றி அதன் வழியில் நடந்து சென்றனர். சிறிய நீரோடைகளை கடந்து பாறைகளையும் தாண்டி மகிழ்ச்சியாக இன்றைய சாகசத்திற்கு தயாராகினர். வானவில் எங்கோ பெரியதாக வந்து கொண்டிருக்கிறது என்று டில்லி மகிழ்ச்சியுடன் கூறினாள். அவர்கள் ஒரு மந்திர பூங்கா அருகே வந்தபோது பூக்கள் பாதி வண்ணமாகவும் பாதி சாம்பல் நிறமாகவும் இருந்தது. ஏனோ பூக்கள் தங்களுடைய வண்ணத்தை இழந்துவிட்டன என்று லியோ கவலைப்பட்டு கூறினான். டினோ அருகிலுள்ள ஒரு பாறையில் ஒரு தங்க சாவியை கண்டான். அவன் அதை தனது சிறிய கைகளால் எடுத்து இந்த மந்திர சாவி பூக்களை சரி செய்யும் ரகசியத்தை தரக்கூடும் என்று கூறினான். அவருடைய நண்பர்கள் அனைவரும் அதை பின்பற்றினார்கள். அவர்கள் ஒரு பிரகாசமான நீர்வீழ்ச்சியினை கடந்தபோது ஒரு வயதான புத்திசாலி ஆமையை பார்த்தனர். நீங்கள் 4 வண்ண படிகங்களை பெற வேண்டும், அவைதான் பூக்களை மீண்டும் வண்ணமயமாக மாற்றும் என்று அது கூறியது. அவர்கள் 4 திசைகளில் பிரிந்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்றனர். டினோ எமரால்டு காட்டுக்கும், லியோ கோல்டன் குகைக்கும், மிமி சபையர் மலைகளுக்கும் செல்ல டில்லி ரூபி ஆற்றுக்கு ஓடினான். டினோ காட்டில் உயர்ந்த பச்சை மரங்களுக்கிடையே முதல் பச்சை வண்ண படிகத்தை கண்டான். இதோ பாருங்கள், நான் பச்சை வண்ண படிகத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்று டினோ சந்தோஷமாக குதித்துக்கொண்டே கூறினான். இதற்கிடையில் லியோ தங்க குகைகளுக்குள் தேடுவதை தொடர்ந்தான். அவன் ஒரு மஞ்சள் வண்ண படிகத்தை கண்டான். எனக்கும் படிகம் கிடைத்துவிட்டது என்று லியோ மகிழ்ச்சியுடன் கூறினான். மிமி பனிப்பாறைகள் மீது பறந்து சென்று ஒரு நீல வண்ண படிகத்தை கண்டாள். எனக்கும் படிகம் கிடைத்துவிட்டது என்று அவள் மகிழ்ச்சியாக சிரித்தாள். டில்லி ஆற்றின் கரையில் ஒரு சிவப்பு வண்ண படிகத்தை கண்டுபிடித்தான். கடைசியாக நானும் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். அனைவரும் மீண்டும் மந்திரமலர் வயலுக்கு வந்து சேர்த்தனர். அவர்களிடம் 4 வண்ண படிகங்களும் இருந்தன. அவர்கள் அவற்றை தரையில் வைத்தபோது ஒரு அழகான ஒளி அவர்களை சுற்றிச் சூழ்ந்தது. வண்ண படிகங்கள் காற்றில் மிதக்கும் போது வானவில் போன்றதொரு வட்டத்தை உருவாக்கின. வானவில் வட்டம் பரவியதும் பூக்கள் எல்லாம் மீண்டும் வண்ணமயமாக மாறின. மிக அழகாக பூத்து குலுங்கி காட்சியளித்தன. பூக்கள் அவைகளின் இயற்கையான வண்ணங்களை மீண்டும் பெற்றுவிட்டன என்று மிமி மகிழ்ச்சியுடன் கூறினாள். வானவில் டினோ லேண்டின் முழுவதும் பிரகாசமாக விரிந்தது. டினோ, டில்லி, லியோ மற்றும் மிமி சந்தோஷமாக வண்ணமயமான நிலத்தில் நடனமாடி விளையாடினர். நாங்கள் சாதித்துவிட்டோம் என்று டினோ கூறினான். சூரியன் மிதமான அஸ்தமிக்கும் போது நண்பர்கள் வானவில்லின் கீழே அமர்ந்து ஒன்றாக முயற்சித்து சாதனை செய்ததின் பெருமையுடன் இருந்தனர். வானவில்லின் மந்திரம் ஒருவருடன் சேர்ந்து உதவி செய்யும் சக்தி என்று டில்லி கூறினாள். ஒவ்வொரு நிற படிகத்திற்கும் அதற்குரிய சொந்த சக்தி உள்ளது என்று லியோ கூறினான். நட்சத்திரங்கள் மின்ன ஆரம்பித்தபோது அந்த 4 நண்பர்களும் எப்போதும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதன் மூலமாக உலகுக்கு நிறங்களை தரும் மந்திரத்தை கொண்டு வர முடியும் என்று நினைத்தனர். நாம் இன்னும் பல சாகசங்களுக்கு தயாராக வேண்டும் என்று டினோ கூறினான். கதை சொல்லும் நீதி: ஒன்றாக சேர்ந்து பணியாற்றினால் நாம் பெரிய பிரச்சினைகளையும் சுலபமாக தீர்க்க முடியும். ஒவ்வொருவரின் தனித்துவமான திறமையும் முக்கியம். அதன் மூலமாக மேலும் பல நன்மைகள் உலகிற்கு நிகழும்.